தாவேகாவில் ஸ்லீப்பர் செல்கள் இருப்பதாக கூறுவது வெறும் கற்பனைதான் என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது, திமுக மேல இருக்கிற மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகமாயிட்டே இருக்கு. இது ரெண்டும் பார்த்து நிலை தடுமாறி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. திமுக அதை எதிர்பார்க்கல. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை முடைக்கிடலாம், தலைவர் மேல பெரிய அவதூறு பரப்பி அவங்கள மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையை இலக்க வச்சலாம் நினைச்சாங்க. அது நடக்கல. அதனாலதான் அவங்க நிலை தடுமாறி இப்படி பேசிட்டு இருக்காங்க. தாவேகாவை குறைத்து மதிப்பிடவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்று விஜய் உள்ளிட்டோர் பேசி வருகின்றனர். இதுகுறித்து சமீபத்தில் கருத்து தெரிவித்து வந்த நைனா நாகேந்திரன், தாவேகாவினரின் கருத்து விந்தையானது என்றும் இன்னும் அக்கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை என்றும் கூறி வந்தார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் அவரிடம் கேள்வி எழுப்பியபோது தாவேகாவை குறைத்து மதிப்பிடவில்லை என கூறினார். நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. ஏன் தெரியுமா, இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கல. நான் யாரையுமே பொதுவாக இதுவரையிலும் நாகரிகமா தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இனிமேலும் நாகரிகமா தான் நாங்க பேசுவோம். ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிடவோ இல்லை. அவங்க ஒரு கவுன்சில் கூட ஆகல, ஒரு சட்டமன்ற தேர்தலோட இன்னும் சந்திக்கல. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்றாங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி வெளியேப்படுத்த போறீங்கிறது எனக்கு தெரியல. தாவேக தலைவர் விஜய்க்கு SIR தேவை என்ற புத்தகத்தை தபாலில் அனுப்ப இருப்பதாக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தம்பி விஜய் அவர்களின் கட்சி 16ஆம் தேதி இதற்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது வேண்டாத ஒன்று. என்ன கேட்டா அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியை காங்கிரஸ் தனியா போராட்டம் அறிவிக்கிறாங்க. இந்த SIR எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக உங்களோட BLA 2 தான் அவங்க கூட பணியாற்ற போறாங்க. உங்களோட தொண்டர்கள் தான் பணியாற்ற போறாங்க. எங்க கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு உதவியாக எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் எல்லாரும் தான் BLA 2ன்னு பணியாற்ற போறாங்க. அதனால நான் இன்னைக்கு தம்பி விஜய் அவர்களுக்கு இதை போஸ்ட்ல அனுப்பலான் இருக்கேன். ஏன்னா இதை படிச்சுட்டு இதுல ஒண்ணுமே இல்லை, மக்களுக்காக நம்ம உதவி தான் செய்யணும், ஏன் போராட்டம் செய்யணும்?